இப்ப இங்க அவருக்கு வேண்டியவர் அவரோட பினாமி நிறுத்தியிருக்கார். அவருக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்களா? திமுக காரன் சொல்றான், நேத்து நாங்க ஓட்டுக்கு 5000 கொடுப்போம். 4 மணிக்கு கதவை தட்டி கொடுத்தாரு பாரு, கல்லு வெள்ளி கொலுசு, சூப்பர் கொலுசு. அதை கொடுத்து ஓட்டு வாங்கி ஏமாத்தி ஓட்டு வாங்கினவர் தான் இந்த ஊர்ல எம்எல்ஏவா இருந்தவர். மாட்டு வண்டி பிரச்சனை சொன்னாரு. 11 மணிக்கு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிடுவார், 11:05க்கு நீங்க மணலல்ல போங்கன்னாரு. இன்னைக்கு 11:05 ஆகலையா? லாரியில் அடிக்கிறான், கொள்ளையான கொள்ளை அடிக்கிறான். முடிச்சு கொடுத்ததுக்கு எம்எல்ஏ கேஸ். இதுவரைக்கும் 38 கேஸ் போட்டிருக்காங்க எம்எல்ஏ, எல்லாம் பொய் கேஸ். அது பாத்துக்கிறேன், கேஸ் பாத்துக்கிறேன் நானு. மணலையும் கல்லு வெள்ளியும் கொடுத்தவர் அரவக்குறிச்சி தொகுதியில் நின்னாரு. 25,000 பேருக்கு 3 சென்ட் நிலவு காங்கிரீட் வீடு தர்றோம்னு சொன்னார். ஒரு ஆளுக்கு 1 சென்ட் 1/2 சென்ட் நிலம் கொடுக்கல. அவர் ஏமாத்துற வேலை தான். ஏமாத்துறதுல மிகப்பெரிய ஆளு. டாஸ்மார்க்ல பல ஆயிரம் கோடி கொள்ளை அடிச்சு வச்சிருக்காரு. அதை வச்சு ஜெயிக்கலாம்னு பார்த்தாரு. இந்த தடவை கரூர் மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டார். அதனால கோயம்புத்தூருக்கு போயிட்டார். இப்ப இங்க அவருக்கு வேண்டியவர் அவரோட பினாமி நிறுத்தியிருக்கார். அவருக்கு காசு கொடுத்து ஜெயிக்க வைக்கிறாங்களா? திமுக காரன் சொல்றான், நேத்து நாங்க ஓட்டுக்கு 5000 கொடுப்போம். அது மட்டும் இல்ல, தங்கம் கொடுக்கறாங்களா? அது ராத்திரியில கொடுக்கறாங்களா? உரைச்சு பாருங்க, புரியுதா? உரைச்சு பாருங்க. அதனால எது கொடுத்தாலும் சரி, மக்களோட காசு. ஒன்னு மம்முட்டி எடுத்து வெட்டி சம்பாதிக்கல, ராமசரப்பட்டியில இருந்தெல்லாம் கொண்டாந்தெல்லாம் கொடுக்கல. எல்லாமே சாராயத்திலையும் மணல்லையும் சம்பாதிச்ச காசு. மறந்துடாதீங்க. அப்ப கடைசி இப்ப அறிவிச்சிருக்காரு எடப்பாடியார், வீட்டுக்கு ஒரு பிரிட்ஜ் தரம்னு சொல்லியிருக்காரு. அதை நான் மறந்துட்டு இப்ப சொன்னாங்க, கடைசியா சொன்னார். முதல்ல நான் சொன்னதா முதல்லயே சொல்லிட்டார். அதனால அம்மா ஆட்சியில என்ன சொன்னமோ செஞ்சு கொடுப்போம், என்ன சொன்னாலும் செஞ்சு கொடுப்போம். நீங்க நல்லா சிந்திக்கணும், படிச்சு பிள்ளைகளை கொஞ்சம் கவனிங்க. நீட் தேர்வு ரத்து பண்றோம்னு சொன்னாங்க, பண்ண முடியல. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுச்சு, முடியல. திமுக சொல்லிச்சு, முடியல. நம்ம எடப்பாடியார் 7.5% உள்ஒதுக்கீடை கொண்டு வந்ததால் ஏழை எளிய மாணவர்கள் 600 பேர் மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர். இந்த தடவை ஆட்சிக்கு வந்தோம்னா அதை 10% உயர்த்தணும்னு சொல்லியிருக்கார். 10% உயர்த்தினால் வருஷத்துக்கு 750 பேர் மருத்துவம் படிக்கலாம். குடிசையில வாழக்கூடியவங்க, அரசு பள்ளியில படிக்கக்கூடியவங்க, அரசு உதவி பெறும் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் டாக்டர்களாக கூடிய கனவை நினைவாக்கிய தலைவன் நம்முடைய புரட்சி தமிழர் எடப்பாடியார் என்பதை படிச்ச பிள்ளைங்க மறந்துடக்கூடாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.